If A is not a subset of B and B is not a subset of C, then A is not a subset of C. ஓகே, A is not a subset of Bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்துப்போம். அந்த செட்டில் ஒரு 2 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். A is not a subset of Bன்னு கொடுத்தனால Bயில் Aயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்துப்போம். இப்போது Bயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் 1 and 2 Bயில் இல்லை. சரியா? A is not a subset of Bன்னு கொடுத்துருக்கிறனால. அடுத்து B is not a subset of Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது Cன்னு ஒரு செட் எடுக்கிறோம். அந்த செட்டில் Bயில் இல்லாத எலிமெண்ட்ஸ் மட்டுமே இருக்கணும். ஆனால் ஏயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னா கம்பேரிசன் வந்து B and C தான். ஓகே, ஆல்சோ கிவன் B is not a subset of C. So take C is equal to set of all Bயில் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருக்கலாம். சரியா? ஏல இருக்கலாம், ஆனால் Bயில் மட்டும் இருக்கக்கூடாது. Bயில் இல்லாத எலிமெண்ட்டு Cயில் இருக்கணும். ஓகே, B is not a subset of Cன்னு கொடுத்தனால Cயை இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போது ஏயையும் Cயையும் கம்பேர் பண்ணணும். ஏயோட எலிமெண்ட் என்ன? 1 and 2. இப்போ 1 and 2 Cயில் இருக்கா? இருக்குது. எலிமெண்ட்டாகவே இருக்குது, செட்டாக இல்லை. செட் ஆஃப் ஆல் 1, 2, 6, 7 இருக்குது. Here 1, 2 belongs to C. So all the elements of A are in C. Okay. அதனால A is a subset of C. The given statement is false.